கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிகளை அகற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போதாவது ஏதாவது மாற்றம் வந்துவிடாதா என்று மிகப்பெரிய ஏக்கத்தோடு தமிழர்கள் உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக, திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் அண்ணன் வைகோவுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியில் கேப்டன் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைத்திருப்பது இந்த இரண்டு கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இரண்டு கட்சிகளில் ஒன்றே ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகின்றேன். இது தமிழக மக்களுடைய நலனுக்கு விரோதமாக, எதிர்பார்ப்பிற்கு விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணியின் மூலமாக தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இன்னைக்கு பௌர்ணமி நாள். பொதுவா பௌர்ணமி என்று சொன்னால் முழுமை பெற்ற நாள் என்று சொல்வார்கள். தேய்பிறை காலத்திற்கு அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். ஒன்றும் கவலை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தை போல அல்ல. நாங்கள் வலுவாக இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே நேற்று முன்தினமே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்பதை நேற்று முன்தினமே நாங்கள் அறிவித்து விட்டோம். தேமுதிக இல்ல, நான் இப்போ இந்த அதாவது ஒரு காலத்தில் கூட்டணி என்று சொல்வது தங்களுடைய கட்சியினுடைய நலனுக்காகவோ வேற விஷயங்களுக்காக அமைக்கப்படும். இன்னைக்கு கூட்டணி அமைப்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்குது. அதனால இதுல விசேஷம் ஒன்று இல்லை. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இந்த கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவுள்ள கூட்டணியாக அமையும். நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம். எங்களுடைய கூட்டணியுடைய சக்தி இல்லாமல் எந்த ஒரு அரசாங்கமும் அமைக்க முடியாது. இப்ப இவங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி, நான் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே தயங்குறேன். காரணம், இது மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கூட்டணி அல்ல. மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் அவர் இந்த தலைமையை ஏற்றிருக்கிறார். அதனால நான் அதிகமான விமர்சனங்களை வைக்க விரும்பவில்லை. கேப்டன் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். வெற்றி பெறாவிட்டாலும் கூட, முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பே இல்லாவிட்டாலும் கூட, என்னுடைய அருமை சகோதரன் என்கின்ற காரணத்தினாலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஏற்கனவே முந்தா நாளே நான் சொல்லிட்டோம்ல, முந்தா நாளே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். நேற்றைக்கு முன்தினம் நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்றைய செய்தி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், பத்திரிகைகள் வந்ததா? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற 234 இடங்களிலும் போட்டியிடும். வந்துடல? அதான் நாங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க எங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. எங்களோடு வரக்கூடியவர்கள்
தமிழ்நாட்டினுடைய வருங்காலத்தை நினைக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வருவாங்க. இன்னும் சில நாட்கள்ல அது தெரியும். எந்த கட்சி பெரிய கட்சி? எந்த கட்சி பெரிய கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியாக இருந்திருந்தால் எதுக்காக அவங்க கூட்டணிக்காக அவங்க அலைன்ஸ் போடுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக அவங்க கூட்டணி போட? 5 முறை தமிழகத்தை ஆண்டிருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் ஏன் மற்ற கட்சிகளுக்காக அவர் வார்த்தைகள் விட்ட வார்த்தைகள் பழம் கனிந்ததா இருந்தாதான் பழம் கனிந்து பாழாய் போய்விட்டது. இதெல்லாம் எதுக்கு அவர் சொன்னாரு? எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி மக்கள் 60% மக்கள் தமிழகத்திலே மாற்றம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தமிழக மக்களுடைய விருப்பத்திற்கு தக்கபடி பாரதிய ஜனதா கட்சி செயல்பட வேண்டும் என்று நாம் கருதினோம். அதுக்கு நேர்மாறான முடிவுகளை சில பேர் எடுக்கிறார்கள். அதில் தப்பு கிடையாது, அது அவங்களுடைய முடிவு. எங்களோடு வரக்கூடியவர்களோடு நாங்கள் பேசுவோம். பாரதிய ஜனதா கட்சி பழைய காலத்தில் போல உள்ள கட்சி கிடையாது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட பேசுவோம். எப்படிங்க நாடாளுமன்ற தேர்தல் எந்த கட்சிக்கு நீங்க அழைப்பு கொடுக்கும், எந்த கட்சி உங்களுடைய தலைமை ஏற்க வர கொண்டு வர சூழ்நிலை பாஜக சூழ்நிலை தனிமைப்படுத்தப்பட்டதா இருக்கு தமிழ்நாட்டில். எப்படி நீங்க இருங்க திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? தேமுதிக அண்ணா திமுக சேராத காரணத்தால் அண்ணா திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? யார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்தப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தனிமைப்படுத்தப்படவில்லை. இவங்கெல்லாம் சேர்த்து என்னங்க பண்ண போறாங்க? இவங்க என்ன பண்ண போறாங்க? ஒற்றை காளை வண்டியாக இருந்தது இன்னைக்கு இரட்டை காளை வண்டியாக மாறி இருக்கிறது. ஆனா இதை ஓட்டக்கூடியவர்கள் யார்? இதை ஓட்டக்கூடியவங்க யாரு? அது மக்கள் சொல்லுவார்கள். அது தனி நிகழ்ச்சி. நாங்க வழக்கம் போல சந்திப்போம். நாங்க சந்திப்போம். சனிக்கிழமை தேர்தல் அறிக்கை. ஒன்றும் கவலைப்படாங்க, எல்லாம் ரெடி.